டோனர் யூஸ் பண்ணுறது வேஸ்ட்டுன்னு தாங்க நினச்சிட்டு இருந்தேன். பட் லேட்டர் வந்து தெரிஞ்சது அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப் பண்ணிட்டு ஸ்கின் கேர் ஸ்டார்ட் பண்ண பிகினிங்கில் இந்த டோனர் யூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் டாட் அண்ட் கீயோட ஒரு டோனர் யூஸ் பண்ணி என்னோட ஸ்கின் ஆயிலி லுக் இருக்கிறதுனால யூஸ் பண்ணுறதே ஸ்டாப் பண்ணிட்டேன். தென் அகெயின் ஐ ஸ்விட்ச் பேக் டு திஸ் டோனர் ஒன்லி. வை? பிகாஸ் இதில் 3% ஆஃப் நியாசினமேட் இருக்கிறதுனால ஆக்னி மார்க்ஸ் அண்ட் டார்க் ஸ்பாட்ஸை வந்துட்டு ஸ்லோவாக ரெடியூஸ் பண்ணும். ஓப்பன் போர்ஸ்க்கு இது வந்து ஒரு கோல்டான ப்ராடக்ட் வந்து சொல்லலாம். பிகாஸ் அது கம்ப்ளீட்டாக விசிபிளாக க்ளோஸ் பண்ணாமல் ஜஸ்ட் அதை ஷ்ரிங்க் பண்ணி ஒரு ஷேப்பின் வந்து கொடுக்கும். தென் இதில் ரைஸ் வாட்டர் அண்ட் ஓட் எக்ஸ்ட்ராக்ட் இருக்கிறதுனால டல் ஸ்கின்னை வந்துட்டு பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். அண்ட் இந்த டோனரோட ஸ்பெஷல் திங் என்னன்னா இதில் ஸ்ப்ளிட் டைப் கொடுத்துருக்கிறதுனால ஃபேஸ்ல ஈவனாக டோனர் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். உங்க ஃபேஸ்க்கு நீடுக்கு ஏற்ற மாதிரி ஒரு எல்ஸ் 3 to 4 ஸ்ப்ரே வந்து நீங்க பண்ணலாம். தென் அப்படியே ஸ்கின்ல ஒரு 20 to 30 செகண்ட்ஸ் லீவ் இன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து ஸ்ப்ரெட் பண்ணி ஈவன் டோன் பண்ணிக்கலாம். இதுல ஆல்கஹால் அண்ட் ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீ இருக்கிறதுனால ஸ்கின்னை வந்து இரிட்டேட் பண்ணாது. டோனர் யூஸ் பண்றதுனால ஸ்கின்னை வந்து ப்ரிப்பேரா வச்சுக்கோ. பிகாஸ் அதுக்கப்புறம் சீரம் அண்ட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணோம்னா அது ஈஸியாக அப்சர்வா இருக்கும் அண்ட் ஸ்கின்னுக்கும் ப்ராப்பர் ஹெல்த்தியா இருக்கும். நான் டோனர் ஸ்கிப் பண்ணப்போ என்னோட ஸ்கின் எப்படி இருந்ததுன்னா ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஃபுல் ட்ரை அவுட் ஃபீல் வந்து கொடுக்கும். அதுக்கப்புறம் டைரக்டா சீரம் அண்ட் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணும்போது ஏதோ கெமிக்கல் தூக்கிட்டு போய் அப்படியே அந்த ஓப்பன் போர்ஸ்குள்ள போட்ட மாதிரி இருக்கும். ஸோ டோனர் இஸ் மஸ்ட் நெசசரி ஃபார் தி ஓப்பன் போர்ஸ் பீப்புள். என்னோட ஸ்கின் இப்போ ப்ராப்பரா இருக்கிறதுல ஒன் ஆஃப் தி ரீசன் இஸ் திஸ் டூ. ப்ராடக்ட் லிங்க் சேனல் பயோலயோ டிஸ்கிரிப்ஷன்லயே கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா.